ஹரி ஓம் மகா காளி. அண்ணாமலை மீது நமக்கு மிகுந்ததோர் மதிப்பு மரியாதை இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவருடைய ஆளுமை மிக தேவை. அவர் சிறப்பானதொரு இடத்தை நோக்கி வளர்ந்து வர வேண்டுமே என்கிற கவலையும் இருக்கிறது. பலரும் பலவிதமான அனுமானங்கள் அண்ணாமலை குறித்து வெளியிடுகிறார்கள். அடுத்து வர இருக்கிற தேர்தலில் அவரே முதல்வர் என்னும் அளவுக்கு அந்த அனுமானங்கள் இருக்கின்றன. அப்படியான ஒரு நிலை அவருக்கு அமையுமேயானால் பெரிதாக நாம் மகிழ முடியும், ஒரு பேரானந்தத்தை பெற முடியும். ஆனால் அப்படியான ஒரு நிலையை அவர் அடைவாரா என்கிற இந்த வினா எமக்குள் பல நேரங்களில் தானாக எழுகிறது. அப்படி அந்த வினாக்கள் எழுகிற போதெல்லாம் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி அண்ணாமலை குறித்தான அவரது எதிர்கால நிகழ்வுகள் என்னவாறு இருக்கும் என்பது குறித்தான சில பல சூட்சமங்களை கையோடு பகிரவும் செய்கிறது. அப்படி பகிரப்பட்ட விஷயங்களை நாம் பொதுவெளியில் பொதுவான ஒரு செய்தி போல பகிர்ந்து விட முடியாது. ஆனால் நாம் சில கருத்துக்களை வேறு வடிவில் சொல்ல விரும்புகிறோம். இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலில் அண்ணாமலை போன்றது ஒரு ஆளுமை மிக்க, ஒரு ஆரோக்கியமான சிந்தனை உடைய ஒரு அரசியல்வாதி வலுவோடு இருக்க வேண்டும். ஒரு வளமான தமிழகம் மலர்வதற்கு அவருடைய வளர்ச்சி முக்கியம். இது மாதிரியான நம்பிக்கைகளும் கருத்துக்களும் நம்மில் பலருக்கு இருக்கிறது. ஆனால் அவர் வெளியே வந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள், அதாவது பிஜேபியை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு இதில் ஒன்றும் பெருசாக கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்தியா முழுதும் எங்களிடம் இருந்து வெளியேறியவர்கள் தனி கட்சி தொடங்கி தாக்குப்பிடிக்க முடியாமல் சில காலத்தில் எங்களிடமே வந்து மறுபடியும் சங்கமித்து விடுவார்கள். அவர்களுக்கு வேறு போக்கிடம் இல்லை என்பதாக அண்ணாமலை குறித்தான கருத்துக்களுக்கும் பதில் கூறுகிறார்கள். கிராமப்புறங்களில் பாரவண்டியில் கட்டப்பட்ட மாடு ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் தொலைந்து போனால் அந்த விவசாயி குறிப்பிடுவார், அதுக்கு இந்த ஒரு பாதை தாங்க தெரியும், வீட்டுக்கும் வயலுக்கும் பாரவண்டி அடித்து அந்த பாதை தான் தெரியும், எங்கேயாவது திசை மாறி போனால் கூட அதுக்கு போக தெரியாது, இங்கே தான் வரும் என்று கிராமத்து விவசாயிகள் குறிப்பிடுவர். அதுபோல் அண்ணாமலை தனியே இயக்கம் நடத்தினால் என்ன, கட்சி நடத்தினால் என்ன, காலத்தால் அவர் மறுபடியும் எங்களிடையே வந்து விடுவார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அண்ணாமலை திட்டமிட்டிருக்கிற அவருடைய அரசியல் பயணத்தில் ஒரு நூலளவு பிசகினாலும் அந்த பிஜேபியினர் குறிப்பிட்ட அந்த கருத்து நிஜமாகிவிடும். அப்படியான ஒரு பலவீன சூழலில்தான் இன்றைக்கும் அண்ணாமலை இருக்கிறார். ஒரு வலுவான கட்டமைப்போ சூழ்நிலையோ அவரை சார்ந்து சூழ்ந்து இன்னும் உருவாகவில்லை. அப்படி உருவாக்கக்கூடிய சூட்சமங்கள் அவரிடம் போதுமான அளவுக்கு கையிருப்பு இல்லை. அண்ணாமலை எடுத்து வைக்க இருக்கிற அந்த அரசியல் அடிகளில், அந்த ஒரு நீண்ட நெடிய அந்த பயணத்தில் ஒரு நூலளவு பிசகினாலும் பிழை நேர்ந்தாலும் பிஜேபியினர் குறிப்பிட்டது போல சில ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் அவர் பிஜேபியில் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடர்பாடான நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் இருக்கிறது. காரணம், அவர் இந்த தமிழ்நாட்டு சூழலில் நடக்க இருக்கிற எந்த ஒரு தேர்தலை அவர் முதலில் எதிர்கொண்டாலும் அதில் வெற்றி பெற்றால் அது ஒரு செய்தி, வெற்றியை தவறவிட்டால் நூலிலையில் அந்த வெற்றி தவறவிடப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு 25 விழுக்காடுக்கு மேல் அவருக்கு ஓட்டு சதவீதம் இருப்பதை சமூகத்திற்கு அவர் உணர்த்த வேண்டும் தேர்தலில்.
அப்படி உணர்த்த தவறி ஒரு 8% 10% அவருக்கு ஓட்டு இருப்பதாக ஒரு தேர்தலை எதிர்கொண்டு, அது இடைத்தேர்தலோ பொது தேர்தலோ, அவர் சமூகத்திடம் தன்னுடைய கையிருப்பு இதுதான் என்று கையை திறந்து காட்டிவிட்டால், அதுக்கப்புறம் அவர் எத்தனை அடி எம்பி எகிரி குதித்தாலும் மறுபடி உயரே இருக்கிற அந்த பந்தை பறிக்காமல் திரும்ப திரும்ப தரைக்கு வரக்கூடிய நிலை வரும். அவரிடம் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றி பெறுவதற்காக அவர் கையிருப்பில் வைத்திருக்கிற சூட்சமங்கள், அதாவது அரசியல் சாணக்கியத்தனங்கள், அரசியல் நுணுக்கங்கள், இவையெல்லாம் இப்படியான ஒரு மகத்தான பெரும் வெற்றியை அடைவதற்கு உரிய போதுமான நுணுக்கங்கள் அவரிடம் இல்லை என்று எமக்கு சொல்லக்கூடிய அந்த சக்திகள் குறிப்பிட்டன. எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவர் அவ்வளவு பெரிய உயரத்துக்குரியவராக இன்னும் வரவே இல்லைப்பா, ஏமாந்து போகிற நிலையும் இருக்கிறது. ஆனால் நீ ரொம்ப கவலைப்படுற, ஏக்கப்படுற, உன்னுடைய பரிசுத்தமான அந்த கவலையும் ஏக்கமும் எங்களை கவலை கொள்ள செய்கிறது. அவர் இன்னென்ன விஷயங்களை செய்தால் ஒருவேளை அவருடைய பலவீனங்கள் மாறும், பலம் பொருந்திய ஒரு போர்ப்படை தளபதி என்கிற நிலையிலிருந்து போரில் வென்ற ஒரு அரசனாக நிலை மாறுவார் என்று எடுத்து கூறியது. அப்படி ஒரு உயரிய நிலையை, உயரிய வெற்றியை அவர் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், இன்னென்னது செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டது. இதை நான் தெரிந்து என்ன செய்வது, எனக்கு தெரிந்து என்ன செய்ய முடியும்? எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அண்ணாமலையை பார்க்க வேண்டும், அவரோடு ஃபோட்டோ எடுக்க வேண்டும், அவரிடம் ஏதாவது பெற வேண்டும் என்கிற எந்த எதிர்பார்ப்பு நோக்கமும் இல்லை. ஆனால் அத்தகைய ஒரு நுட்பமான தெய்வீக ரகசியமான அந்த சூட்சமங்கள் எம்மிடமிருந்து அவருக்கு பகிரக்கூடிய வாய்ப்பு இந்த இயற்கை உருவாக்கினால் அதனால் அடையப் போகிற லாபம் அவர், அதனால் அடைய இருக்கிற ஒரு பெரும் வெற்றி அவருக்கானது. இந்த தேசத்தினுடைய நன்மைக்காக அவருடைய வளமும் வாழ்வும் வளர்ச்சியும் இருக்கும் என்கிற ஒரு பெரும் நம்பிக்கையோடு அவர் எண்ணி இருக்கிற அந்த உன்னதமான அந்த நோக்கம் வெற்றியடைய வேண்டுமே என்கிற ஒரு பெரும் கவலை எம்மை போன்றவர்களுக்கு இருக்கவே செய்கிறது. அமெரிக்க தேசத்தினுடைய 16வது ஜனாதிபதியான ஆபிரகாம் லிங்கன் பார்ப்பதற்கு மெலிந்த தேகமாக இருந்தார். அப்போ அந்த நாட்டினுடைய ஒரு சாதாரண ஒரு குடிமகனுடைய மகள் கிரேஸ் பெடல் என்று ஒரு குழந்தை, ஒரு 11 வயசு சிறுமி. அவளிடம் உங்கள் தந்தையார் இதுதாம ஆபிரகாம் லிங்கன் என்று புகைப்படத்தை காட்டுகிறார். என்னப்பா இப்படி இருக்கிறாரு, இவருடைய முகத்துக்கு தாடி வச்சார்னா அது ஒரு பெரிய வலு சேர்க்கும், அவருக்கு வெற்றி கிடைக்கும், தாடி வச்சா அந்த ஆண்களுக்கு ஓட்டு கிடைக்கும் என்று அந்த குழந்தை சொல்கிறது. உடனே அவர் தந்தையார் சொல்கிறார், நீ இதை ஒரு கடிதமாக அவருக்கு எழுதி அனுப்பேன் என்று குறிப்பிடுகிறார். அப்படி அந்த சிறுமி எழுதிய அந்த கடிதத்தை படித்த ஆபிரகாம் லிங்கன் அதுபோன்று தாடி வைக்கிறார், தேர்தலில் வெற்றி பெறுகிறார். வெற்றிக்கு பிறகு அந்த சிறுமி வாழ்ந்து கொண்டிருக்கிற நகருக்கு வந்தவர் பொது மேடையில், எனக்கு இப்படி ஒரு கடிதம் எழுதினால் ஒரு சிறுமி, அதனால் நான் தாடி வைத்தேன், அவள் இந்த ஊரில்தான் இருக்கிறாள், இந்த கூட்டத்தில் எங்காவது அவள் வந்திருந்தால் மேடைக்கு வரவும் என்று அறிவித்து, அதுபோல
தான் நேசித்த அந்த ஆபிரகாம் லிங்கன் வருகிறார் என்று அவளும் பொதுமக்களில் ஒருத்தியாக தன் தந்தையோடு அங்கே அந்த நிகழ்வில் வந்து நின்றிருக்க அறிவித்த போது அவள் மேடை ஏறினாள். இது வரலாற்று செய்தி. அப்படி அந்த சிறுமி கிரேஸ் பெடல் போன்றுதான் அடியேனும் ஏதோ ஒரு சில சூட்சமங்களை அவருக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் என்கிற அந்த தெய்வ முத்திரைகளை, தெய்வம் வழங்கியிருக்கிற அந்த சூட்சமங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஏதோ ஒரு வடிவில் அவர் இந்த கருத்துக்கள் அவர் செவிகளுக்கு செல்லுமே ஆனால், அதற்கான சூழல் அமையுமே ஆனால், அப்படியான அந்த நுணுக்கங்கள் அவரோடு பகிர்ந்து அளிக்க அடியேன் விருப்பமாகவும் இருக்கிறேன். இது ஏற்பதும் மறுப்பதும் அவருக்கு இருக்கக்கூடிய உரிமை. ஆனால் இத்தகைய ஒரு விஷயங்களை நாம் ஒருவேளை அன்று சொல்லியிருக்கலாமோ என்கிற ஒரு மன குற்ற உணர்வு சில ஆண்டுகளுக்கு பிறகு எமக்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இதை நாம் பகிர்கிறோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கில்லை. மறுபடியும் குறிப்பிடுகிறோம், இதை ஏற்கலாம் அல்லது அப்படியே அலட்சியப்படுத்தியும் விடலாம். அது குறித்தான சங்கடங்கள் எதுவும் எமக்கு கிடையாது. ஹரி ஓம் மகா